எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடனுக்கு மேல் கடன் வாங்கி கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருப்பவர்கள் இதில் ஏதாவது ஒன்றை செய்து பாருங்கள், உங்கள் கடன் பிரச்சனை கரைந்து போவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கான காலகட்டத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்ன? அது கடன் பிரச்சனை தான். ஏழையாக இருந்தாலும் வசதி படைத்த கோடீஸ்வரராக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் என்ற ஒன்றை வாங்கிடுறோம். அந்த கடனால் கண்டிப்பான முறையில் மன உளைச்சலுக்கும் ஆளாயிடும். நம்ம அந்த கடன் பிரச்சனை கடன்காரவங்க ஃபோன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபோன் பண்ணுறத விட நேரில் வந்து கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க, நேரில் வந்து கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கடன் எனக்கு இதை பண்ணு, நாளைக்குள்ளே எனக்கு கொடுத்துரு, இன்னைக்குள்ளே எனக்கு வேணும், இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் நேரில் வந்து உன்னை வீட்டில் அசிங்கப்படுத்திடுவேன், இப்படிலாம் சொல்லும் பொழுது பலவித மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. தயவு செய்து நான் உங்கள்கிட்ட என்னோட பிள்ளைங்களான சப்ஸ்கிரைபர் என் பிள்ளைங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இந்த கடனுக்காக அஞ்சி மட்டும் எந்த ஒரு தவறான ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. காலபைரவர் காலை போய் பிடிங்க. காலபைரவா துணை, காலபைரவா துணைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முறை அவர் கொடுப்பாரு. நிச்சயமாக அந்த கடன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதை விட இன்னொரு விஷயமும் நிறைய விஷயமும் இதில் இருக்குது. இந்த ஆன்மீக குறிப்பில் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய விஷயத்தை நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம அந்த கடனை வாங்கியிருப்போம். பணப்பற்றாக்குறை காரணமாகத்தான் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எல்லாம் யாரும் வந்து கடை வாங்கி ஊரை சுற்றணும், கடை வாங்கி நம்ம எங்காவது அங்கே சுற்றணும் இங்கே சுற்றணும்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அந்த கடன் நம்ம வாங்கியிருப்போம். திரும்ப செலுத்த முடியாத ஒரு நிலையும் நம்ம வந்திருக்கும். அப்போ அந்த வட்டியை மட்டுமே கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஒரு சில முயற்சியெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலும் மேலும் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வராமல் இருக்கும். அதை மாதிரி அருள் எந்த பலவித முயற்சிகளை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தெய்வ அருளையும் நாம் பெற வேண்டும் எப்பவுமே, இல்லைங்களா? நம்ம வந்து கடல்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விடவே முதல்ல தெய்வத்தோட அருளை நம்ம பெற்றுடணும். அந்த தெய்வத்தோட அருள் நம்ம கிட்ட இருக்குதுனாலே நம்ம இந்த பிரச்சனையை வேண்டுதல் வைக்கும்பொழுது நம்ம அதுலேருந்து வெளில வந்துடுவோம். அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது. வெற்றி அடைய வேண்டும் அப்படின்ற மனசில் ஒரு கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக நம்ம ஒரு விஷயம் மேற்கொள்ள போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் வெற்றி அடையணும், இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முதல் முழு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை மனசில் நினச்சிக்கோங்க. செவ்வாய் பகவானை நினச்சிக்கிட்டு செவ்வாய் ஹோரையில், அதுக்காக தான் செவ்வாய் ஹோரையில் போய் கடனை கொஞ்சமாவது கொடுங்க, அந்த கடன் உங்களுக்கு அடையும், செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவேன். அதுக்காக நான் இப்போ இன்னைக்கு வீடியோ போடுறேன்னே நீங்கள் இதுவாக நினச்சிக்க வேணாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை நம்ம நினச்சி செவ்வாய் ஹோரையை விட குரு ஹோரை எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது நமக்கு பணம் அபிவிருத்தி நன்றாக இருக்கும், பண வளம் நன்றாக இருக்கும், கடன் அடையும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை எப்பவுமே ஒன்று செய்யுங்க. வெள்ளிக்கிழமை 7 to 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் சுக்கிர பகவானை முடிஞ்ச அளவுக்கு சுக்கிர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இப்போ நம்ம இதோட மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் வீட்டில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சகசரநாமம் இருக்கு இல்லைங்களா, அதை ஒலிக்க விடுங்க. நம்ம வீட்டில் அந்த விஷ்ணுவோடைய பெயர்கள் அதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் அந்த தரித்திர நிலைமை இருக்கு இல்லைங்களா, அது விலகிறத கண்கூடா நீங்கள் பார்க்கலாம். அந்த கஷ்டமான சூழல் விலகும், அந்த தடைகள் விலகும், கடன் பிரச்சனையும் சரியாகும். மேலும் இதை போலவே இன்னொரு விஷயம் செய்யணும். என்னென்னா, மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால், நம்ம வீட்டில் இருக்கிற படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு தான் நான் போய் செய்யணும்னு சொல்ல மாட்டேன், நம்ம வீட்டில் இருக்கிற படத்துக்கே செந்தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு மலரை சுவாமி படத்து மேலே வச்சிருங்க, மகாலட்சுமி படத்து மேலே வச்சுட்டு அந்த மலர்களை ஒன்று ஒன்றா எடுத்து, இன்னொரு மலரை எடுத்து ஒன்று ஒன்றா ஒரு தடவை அதையே திரும்ப திரும்ப எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்காக உங்களை நான் 50 ரூபாய்க்கு வாங்குங்க, 100 ரூபாய்க்கு வாங்குங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு மலர் இருந்தால் கூட போதும். அதே மாதிரி எந்த நேரத்தில் அந்த செய்யணும் பார்த்தீங்கன்னா, சுக்கிர ஹோரையில் வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு 8 to 9 கூட நீங்கள் இதை செய்யலாம்.
நைட்டு இரவு நேரத்தில் இதை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக சொல்கிறாங்க, நம்மகிட்ட இருக்கிற அந்த தரித்திர நிலைமை நீங்கும், பணவரவு அதிகரிக்கும். நம்ம பணவரவு எங்கேருந்து வரும்? உழைக்காமல் இருந்துட்டா போதுமான தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் நம்ம கடனை தீர்றதுக்கு, அதன் மூலம் நம்முடைய கடன் பிரச்சனையும் தீரும். நீங்கள் இதை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருப்பாள். இது உண்மையான உண்மை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு பூஜை பண்ணுங்க. எப்படிம்மா நிலைவாசலுக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அரிஞ்சு அதில் குங்குமத்தை தடவி நிலைவாசலில் வச்சுடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மஞ்சளில் பன்னீர் கலந்த மஞ்சளாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஜவ்வாது கலந்து பச்சை கற்பூரம் கலந்த குங்குமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டும் பொழுது நிலைவாசலுக்கு ஒரு தீபம் காட்டுங்க. அது நிலைவாசல்லேருந்து உள்ளே கொண்டு வாங்க, தெய்வத்தை மகாலட்சுமியை உள்ளே கொண்டு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நெய்வேத்தியம் என்பது சாமி அறையில் மட்டும்தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்குங்க. அப்படி கிடையவே கிடையாது. நிலைவாசலுக்கும் ஒரு நெய்வேத்தியம் வைங்க. 4 டைமண்டு கற்கண்டு, ஒன்றும் வேண்டாம். அது ஒரு ஓரத்தில் ஒரு 3 இந்த ஓரம் 3 இந்த ஓரம் 3, இல்லை ஒரு சின்ன தட்டு போட்டு வச்சாலும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நிலைவாசலில் இந்த நெய்வேத்தியம் நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்கள் கடன் பிரச்சனை தீர்றதை படிப்படியாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த கற்கண்டை நம்ம எப்போம்மா எடுக்கலாமா? உடனே எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் கொடுக்கக்கூடாது, கொடுக்கல, நான் அப்படியே அங்கேயே வச்சிடுறேன், வச்சா என்ன ஆகும்? எறும்புகள் இழுத்துட்டு போகும். அந்த எறும்புகள் அதோட இழுத்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க. அதற்கான பலன் உங்களுக்கு 100 மடங்கு பெருகும். இந்த நிலைவாசல் பூஜை என்பது நம்ம வீட்டுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில், அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிலைவாசல் பூஜை செய்யுங்க. மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் சாத்துங்க. பெருமாளுடைய சகஸ்ர நாமத்தை ஒலிக்க விடுங்க. லலிதா சகஸ்ர நாமத்தை ஒலிக்க விடுங்க. நம்ம வீட்டில் ஃபோனில் இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு சௌரியமாக. அந்த நாமங்கள் ஒலிக்கும் இடத்தில் பணம், அந்த கஷ்டம், கடன், தரித்திரம், அந்த ஒரு வறுமை, இது எல்லாம் விலகி ஓடும். நீங்கள் நினைச்சது அப்படியே நடக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அது நான் சொன்ன மாதிரி சுக்கிர குரு ஹோரையில் போயிட்டு செவ்வாய் பகவானை வணங்கி பாருங்கள். குரு ஹோரை எடுத்துக்கோங்க. அந்த குரு ஹோரையில் செவ்வாய் பகவானை வணங்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. கடவுள் மேலே பாரத்தை போடும்போது நம்ம மனசு வெள்ளையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரை பற்றியும் நம்ம எதையும் நினைக்கலப்பா, நான் அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறதே கிடையாதுப்பா, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, எனக்கு தேவை என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான்ப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க. அந்த நிம்மதி உங்களுக்கு பெருகும். யாரை பற்றியும் பின்னாடி பேசுறது நம்மளுக்கு தேவையே இல்லை. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு